இந்த சென்ட்ரிங்கான்றது நம்ம எய்டாக்கு அமோடாவால் மாடிஃபை பண்ணக்கப்புறம் தான் கிடைச்சிருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஷரிங்கன் ரெனிங்கன் பியாகுகான் மாதிரி ஒரு டோஜுட்சு தான். இந்த டோஜுட்சுவை யூஸ் பண்ணி நம்ம எய்டாவால் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ரெண்டையுமே பார்க்க முடியும். பாஸ் என்ன சொல்ல வரீங்க? எய்டா பாஸ்ட்டை பார்க்கறான்னா அது ஒரு எபிலிட்டியா எடுத்துக்கலாம். ஆனா ப்ரெசண்ட்டை பார்க்கறத எப்படி ஒரு எபிலிட்டியா எடுத்துக்க முடியும்? ப்ரெசண்ட்டை தான் எல்லாராலையுமே பார்க்க முடியுமே. இல்லை எடிட்டர், நான் சொல்ல வரத ஃபுல்லாக கேளு சரியா? நம்ம எய்டாவால் அவரோட சென்ட்ரிங்கான் டோஜுட்சுவை யூஸ் பண்ணி பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பாஸ்ட்னா எல்லாரோட பாஸ்டையும் பார்க்க முடியும். இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட பாஸ்டையுமே நம்ம எய்டா அவ உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாப்பா. பட் இப்படி பாஸ்ட பாக்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எய்டா ஒருத்தவங்களோட பாஸ்ட் எடுத்து பாக்குறானா, எய்டா பிறந்தக்கு அப்புறம் நடந்த பாஸ்ட மட்டும்தான் அவளால பார்க்க முடியும். எய்டா பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்லாம் அவளால பார்க்க முடியாது. அதாவது நம்ம எய்டாக்கு இப்போ 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவளால 20 வருஷம் பாஸ்ட மட்டும்தான் பார்க்க முடியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அவளால பார்க்க முடியாது. இதை தவிர்த்து அந்த சென்ட்ரிங்கானோட பாஸ்ட பார்க்குற ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.